நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். நல்லா இருக்கீங்களா? ஸோ காலங்காத்தாலே வந்து நம்ம கூட ஒரு ஓஜி யூடியூபர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து வாங்க ப்ரோ வெளியே போகலான்னாரு. சரி கிளம்பி அப்படியே மெரினா பீச் வரைக்கும் வந்தோம். மெரினா பீச்சுக்கு வந்துட்டு சுண்டேக்காய் கரையை மீன் குழம்பு சாப்பிடாம போனால் பீச்சுக்கு வச்சுக்கோம். அதனால் வந்துட்டு அப்படியே இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு நிறையா பேர் வந்து சொன்னதுனால நல்லா இருக்காதுன்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதனாலன்றதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் அந்த ஓஜி வீடியோ வேறுன்னு கேட்குறீங்களா? அதை இருக்காரு பாருங்க, ராம்கண்ணன் போல நம்ம கூட இருக்கார். ஸோ வந்துட்டு ஆஃப்டர் லாங் டைம் அவர்கிட்ட இன்ஸ்டாவில் மட்டும் தான் பேசியிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் நேரில் வந்துட்டு நிறையா வீடியோ சுற்றிட்டு இருக்கோம். மேபி நாங்கள் திருப்பி வந்து ஒன்றா கூட ஒரு vlog மாதிரி போடலாம், பார்க்கலாம். சரி வாங்க போய் சாப்பிட்டேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் சேனலில் வந்து அவர் எப்படி இருக்குன்னு சொல்லுவார், என் சேனல் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். போய் பாருங்கள், வாங்க சாப்பிட போகலாம். மெரினா பீச்சுக்கு வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிடாமல் போனால் அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்களே ஒரு வேலை கூட சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ க்யூவில் நின்று வாங்குறது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதேமாதிரி உங்கள் காலை நின்று சாப்பாடு கொடுத்துட்ருக்கனால வந்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. இதுவே வந்துட்டு அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்கில் முடிஞ்சிருது. அதுமாதிரி ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்லலாம் வந்து இன்னும் 2-3 பேர் இருந்து க்யூவில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் செம்மையாக இருக்கும். நல்லா சுட சுட மீன் குழம்பு, சாதம், பீச்சு காற்று, இதில் வேறு என்ன வேணும்? நல்ல மீன் குழம்பு திக்காக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுடைய சுந்தரிய கடையை வந்து நம்ம வந்துட்டு பீச்சில் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்போம். அதுமாதிரி வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ட்ரிப்ளிகேண்டில் இருக்காத ஃபஸ்ட்டு நம்ம தான் அதை கவர் பண்ணியிருந்தோம். அங்கேயுமே வந்து அவங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த புளி வந்து கரும்புளின்னு சொல்லுவாங்க. அந்த புளி கூட வந்து அந்த மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் அது வந்து குழம்பு நல்லா கருப்பாக தெரியும். அந்த வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அது ரொம்ப காரம்லாம் இல்லை, ஒரு நார்மலான காரத்தில் ஒரு மீடியம், அந்த ஆவரேஜாக அந்த காரத்துக்கு கூட அந்த புளிப்பு வந்து ஈக்குவலாக ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு இருக்குது. ரைஸ்மே பாருங்கள், ப்ரீமியம் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஷீட் போட்டிருக்காங்க. அண்ட் தென் வெளியே வந்து வெயில் கொளுத்துது. இதில் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் உட்காந்துக்கிட்டு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் தெரியுதான்னு தெரில. அண்ட் தென் மீன் பார்த்துக்கோங்க, ஒரு காணாங்கழுத்தி மீன். இங்கே வந்து இந்த பீச் சைடு இங்கே மட்டும் கிடையாது, பட்டணப்பாக்கம் சைடு போனாலுமே வந்து இந்த மீன் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ப்ரைஸ் ரொம்ப கம்மி. என்னதான் வந்துட்டு நம்ம மீன் குழம்பு செஞ்சாலுமே வந்து அந்த மீன் வந்து குழம்புல வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினா தான் அந்த மீனோட டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கி சாப்பிட ருசியாக இருக்கும். எங்கள் வீட்டில் அம்மா நைட்டு செஞ்சு வச்சுருவாங்க அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு. அதனால மீனோட அந்த டேஸ்ட்லாம் இறங்கி அந்த புளிப்புலாம் ஏறி சாப்பிடவே பங்கமாக இருக்கும். நல்லா இருக்கு. எதையும் குறை சொல்கிறாங்கன்னு தெரில. இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே வந்து இந்த கடைக்கெல்லாம் ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான். அது ஏதாவது அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கல. அது நிஜமாக நல்லா இருக்குது. மேபி வந்து இங்கே வேலை செய்கிற பசங்களாம் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனாக ஹார்ஷாக நடந்துக்கிறானுங்க. அவனுக்கு க்ரௌடை மேனேஜ் பண்ண தெரில அவனுக்கு. அதனால் மேபி வந்துட்டு கோவப்படுவாங்க போல். அதுமாதிரி நம்ம வந்து பாறை மீன் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த மீன் இதுலேயே வந்துட்டு ஷார்ட்ஸ் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நிறையா கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளஷ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பீச்சுக்கு வரதே டிஃப்ரெண்டான மீனை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக தான். நல்லா இருக்குங்க மீன். வாய்ஸ் லைக்காக தான் தெரில, செம்மாக தெரியுது. பாருங்கள் ஃப்ளஷ் எப்படி இருக்குது பாருங்கள். இது பாறை மீன். இது தென் ப்ரான் வாங்கியிருந்தோம், அப்புறம் ஸ்குவிட் வாங்கியிருந்தோம். அரௌண்ட் 600-700 வந்துருச்சு. நீங்கள் ஃபேமிலியெலாம் இங்கே சாப்பிட வரீங்க, ஒரு 4 பேர் இந்த வரீங்கன்னா அவங்க கையில் ஒரு 1500 ரூபா இருந்தாலும் சாப்பிட முடியும். இந்த ஸ்குவிட்டு சாப்பிடலாமா? நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கு. பண்ணுவோம், ஸ்குவிட்டு எடுத்து ரைஸில் போட்டு பசங்க சாப்பிடுவோம். ஸ்குவிட் எடுத்து ரைஸில் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படி சாப்பிடும்போது ஒரு ஃபீல் ஒன்று வரும் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும்.
ஆனால் வந்து இங்கே வந்தாலும் வந்து நண்டு ரசம் இருக்கும் சிக்கன் குழம்பு இருக்கும் அதெல்லாம் இருக்கும். இப்போதான் காணும் ரசம் மட்டும் தான் இருக்குது போல தீர்ந்துடுச்சு. வேறு மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்கு. தொட்டு கூட கொடுப்பாங்க கூட. நம்ம எப்பயுமே வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது கூட கொஞ்சம் வெஜ் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு பாடி ஒரு டீஹைட்ரேட் ஆகாது, சரி டைஜஷன் ஆகிரும். அதே மாதிரி நிறைய வெஜ்ஜு மிஸ் ஆகுது. சூப்பராக இருக்குது. அந்த ப்ரான் பாருங்கள், குட்டி குட்டி ப்ரான் சைஸ். டை அந்த மானங்கட்ட மீன் ஆட்டையை போட்டுச்சு. சரி ஓகே, ப்ரான்ஸ் பாருங்கள், குட்டி குட்டி ப்ரான் தான். அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறாங்க, அந்த இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. நல்லா தோசை வேலை போட்டு குத்திட்டு உட்காந்துருக்காங்க. அதனால நல்லா டீப் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லாயிருக்கு. சைடிஷ் எல்லாம் ப்ரான் வச்சுருக்காங்க, கனம்பா வச்சுருக்காங்க, அப்புறம் ஃபிஷ் வேட்டிஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. காணாங்கழுத்தி ஃப்ரையும் வச்சுருக்காங்க, பட்ஜெட் கம்மி போல். அதுக்கப்புறம் தேங்காய் பாறை 2 தான் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாலுமே வந்து இந்த பீச்சு காற்றை வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்றது வந்துட்டு ஒரு தனி ஃபீல் தான். மீன் குழம்பு கூட கொஞ்சம் அவங்கள ப்ரான் ஃப்ரை ஒரு பைட்டு. அதான் லீவு, இன்னைக்கு குட் ஃப்ரைடே லீவு, நிறையா பேர் பீச் வந்துருக்காங்க. இந்த பீச்சு கூட தான் இங்கே சாப்பிட கூட அதிகமாக இருக்குது, அந்தளவுக்கு க்ரௌட் இருக்குது. அவங்க தெரியும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரியாணியாக கொடுத்துட்ருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் வந்துட்டு இந்த சுந்தரேகா கடைன்றது வந்து அந்த மீன் குழம்புன்ற ஐகானிக்காக அந்த இது மட்டும்தான், மிஸ் பண்ணிட முடியாது. சூப்பராக இருக்குது ரைஸ். ஆக்சுவலி வந்து இந்த ப்ரான் வந்து ரொம்ப குட்டி ப்ரானு, வந்து ப்ரான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கொடுக்குற ப்ரைஸ் வந்து 170 ரூபா ப்ரைஸ் வந்து ப்ரான் வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப கம்மி குவான்டிட்டி கம்மினாங்க. ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்கன்ட்டு ரெஸ்டாரண்ட்ஸை கூட வந்து க்ளீன் பண்ணி போட மாட்டாங்க, க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா இது சாப்பிடும்போது நரன்னு இருக்கும். நல்லாயிருக்கு, குறைலாம் சொல்ல முடியாதுங்க, ருசி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அது காக்கா வந்து மீன் ஆட்டையை போட்டு போயிடுச்சு. எவ்வளோ ப்ரோ தேங்காய் பாறை? இல்லை ப்ரோ, எல்லாத்தையும் 690 ரூபாயா? 690 ரூபா. நான் வந்து ஒரு ஃபிஷ் வாங்கியிருந்தோம், கரம்பா வாங்கியிருந்தோம், 2 சாப்பாடு வாங்கியிருந்தோம், அண்ட் தென் வந்து ப்ரான் வாங்கியிருந்தோம். சாப்பாடு வந்து 120 ரூபா நினைக்கிறேன். பார்சல் வந்து 150 ரூபாயாம்மா, ஒரு பாக்ஸை போட்டு கொடுக்குறாங்க. இன்னும் பாருங்கள், இப்போ லைட்டாக வந்து அந்த ஸ்குவிட்டோட ஸ்மெல் வருது. நல்லாயிருக்கு, மீன் தான் பிடிச்சிருக்கு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே மகளே, நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஃபைனலாக நம்ம மீட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன் வந்து நிறைய பேர் வந்து நல்லான்னு சொன்னாங்க எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனல் ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. இது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு காலத்தில் நம்ம மெரினா பீச்சுக்கு வரோம்னா மெரினா பீச்சுக்கு வந்து மீன் வறுவல்லாம் சாப்பிட்டு போகலான்ற ஒரு மைண்ட் செட் ஆகி இப்போ மெரினா பீச் வந்தாலே வந்து மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு போகலான்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இங்கே, அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் மெரினா பீச்லாம் வரீங்கன்னா வந்துட்டு இவங்களோட ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது, ட்ரை பண்ணலாம். பட் பீச்சுக்கு வந்துட்டு நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டு போகிறோன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம். எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ரான் ஃப்ரையாக இருக்கட்டும், ப்ரான்லாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம குறையா சொல்ல முடியாது, அந்தளவு டீப் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. சாப்பிடவே எனக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்குவிட் வந்து மசாலாவோட லைட்டாக ஸ்மெல்லாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு வந்து மீனோட ஸ்மெல்லாம் ஒன்றுமே தெரியல, மீன் ஃப்ரைன்னு தெரில, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், சுந்தரியா கடை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போடும்போது நிறைய பேர் கழுவி ஊற்றிட்டு இருந்தீங்க, பட் உண்மையிலே நல்லாயிருக்கு. அதான் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.